1936 டிசம்பர் மாசம் பைசாப்பூர் மகாராஷ்டிரால ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். இதுக்கு வந்து நேரு தான் தலைமை ஏற்றுவார். இந்த மாநாடு தான் ரூரல் பகுதியில் நடந்த முதல் மாநாடு. 1937 தான் முதலா காங்கிரஸ் வந்து தேர்தலில் பங்கேற்று சென்னை மாகாணத்துல ராஜாஜி தலைமையில அமைச்சரவை அமைப்பாங்க. இவருடைய காலகட்டத்தில் இவர் வந்து விற்பனை வரி வந்து அறிமுகப்படுத்திருப்பாரு. மீண்டும் இவருடைய காலகட்டத்தில் நீர் சிலையை வந்து அகற்றிருப்பாங்க. ஆர்பிஐயோட தலைமையகம் வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருந்து மும்பைக்கு 1937 மாற்றிருப்பாங்க. வர்தா கல்விக் கொள்கை வந்து 1937 காந்தியால் அறிமுகப்படுத்தப்பட்டது குஜராத்ல. 1938 ஹரிபுரா மாநாடுல ஐஎன்சி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அதே ஆண்டு நேஷனல் பிளானிங் கமிட்டி ஜவஹர்லால் நேரு தலைமையில் நியமிக்கப்பட்டிருக்கும். 1939 திரிபுரா மாநாடு நடைபெற்றிருக்கும். அது வந்து தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சுபாஷ் சந்திர போஸ் வர்சஸ் காந்தியின் ஆதரவாளரான பட்டாபி சீதாராமையாவை தோற்கடித்து சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவர் ஆவாரு. அதுல காந்தியுடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி ஃபார்வர்ட் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்குவாரு. 1939 இரண்டாம் உலகம் போர் தொடக்கம். 1940 முதல் தனிநபர் சத்தியாகிரகம் ஆச்சரிய வினோபா தலைமையில வந்து நடைபெற்றிருக்கும். அதே 1940 தனி அலிஜினா வந்து தனிநாடு கோரிக்கை வச்சிருப்பாரு. இது மூலியமா தான் வந்து பாகிஸ்தான் வந்து பிரிவினைக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும்.